அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. சிஎம் விஜய் கையில தான் எங்களோட மனுவை கொடுப்போம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தலைமை செயலகம் முன்னாடி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். ஒட்டுமொத்த ஜனம் குழந்தை குட்டி எல்லாம் வந்துக்கிறோம். 2 நாள் ஆனாலும் நாங்க இங்கதான் இருப்போம். ஏன் அவர்கிட்ட சொல்றது கேட்க வந்த மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. விஜய் மாமா, எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்ல. ஏய், பயத்தோடு பேசுறா மெட்டல் மண்டியா? விஜய் மாமா, இந்த வீட்டை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இந்த வீடு விட்டா எங்கேயுமே இல்ல. எங்களை காப்பாத்துங்க, எனக்கு பட்டாதான் வேணும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நம்ம ஒண்ணு வேணா செய்யலாம். எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அல்லது இந்த நீட் மாதிரி ஒரு தேர்வு வச்சு எழுத வச்சால் நாட்டுல மிக தகுதியான அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அதுல முதல் தேர்வை ஐயா மோடி எழுதுறேன். அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எழுதணும். பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிறாரா ஜேம்ஸ்? இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த சட்டங்களை வகுக்கிறவர்கள் எந்த கல்வி படித்தார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, எந்த தேர்வு எழுதினார்கள் என்று எவனுக்கும் தெரியாது. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஸ்கிரீன் எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு எப்பவுமே 5000 வரும். இந்த வாட்டி 8000 ரூபாய் கட்டிருக்கோம். 1 ஹவருக்கு ஒன்ஸ் கரெக்டா டைம் வச்சு கட் பண்ணிடுவாங்க. ஏயா சும்மா விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அதிகமா அது நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சினா டிஎம்கே ஆட்சியும் கிடையாது. இப்ப இவர் ஆட்சியில வந்து டபுள் மடங்கா இருக்கு. இந்த 2 மாதங்கள் தான் டபுள் மடங்கா இருக்குது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். விஜய் சார் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. எவ்வளவு நம்பணும் அவரை. ஸ்டாலின் அவரே எவ்வளவு மேல் போல, இவர் வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. ஐயே, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம். இந்த கவர்மெண்ட் வந்து எங்களை பாக்கணும். இல்ல பாக்க தவறலையா? இந்த இடத்துல மருந்து ஊத்திட்டு இந்த குழந்தைக்கு மருந்து ஊத்துறோம். இந்த குழந்தைய மருந்து ஊத்தி சாவடிக்கிறோம். அப்படி என்ன பண்ணும்? யாரெல்லாம் எங்க போவாங்க? அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி. அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும் சார். என்னோட கேர்ள் பேபி பிறக்கணும் சொன்னா ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. 4000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். 17000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா, இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் அவங்க ரீடிங்கே எடுத்திருக்காங்க. ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா எழுதவே இல்லை. வந்து அவசரமா எடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்ப இந்த 17000 ரூபாய் வந்திருக்கு, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி இந்த தண்ணி உங்க வீட்டுல இருந்து குடிப்பாங்களா? இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கேட்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சூடா சுண்டலு. விஜய் ரசிகம் பூரா மெண்டலு. ஓட்டு ஃபுல்லா விஜய் எனக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டு விழுவோம். இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போடு. விளாத்தி குளத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏவை இன்னைக்கு நீங்க கைது பண்ணிருக்கீங்க. எலும்பு உடப்பன்னு அவர் பேசியிருக்காரு போல, தவறுதான், கைது பண்ணிட்டீங்க. ஆனா இந்த தற்குறி அனில் குஞ்ச நீங்க எப்ப கைது பண்ண போறீங்க? இப்ப என்னங்கறதுக்கு? முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் 2 பேரையும் வெட்டுவன்றான்.
இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? உங்க கட்சிக்காரன் எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது மரியாதை கொடுக்கறானா? இந்த மாதிரி தர்தரம் பிடிச்சவனெல்லாம் நீங்க கட்சியில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை கைது பண்றீங்க. முதல்ல உங்க கட்சியை ஒழுங்குபடுத்துங்க. விஜய் சாதாரண புடிங்கயா பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. என்னங்க பேசிட்டீங்க? அவர் என்ன சேகவர புடல் கஷ்டம் யாசர் அரபத் ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா? மாசே தூங்க மாவோவா? இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு நடிகன், அவ்வளவுதானே. ஒரு நடிகன், எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலியும் திறமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்கொலை. கரெக்ட். ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க? எவனோ எழுதி கொடுக்குற A4 சீட்ல உட்கார்ந்துட்டு யாரு தெரியுமா ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை, அவ்வளவுதானே. உண்மை. நான்லாம் அவரை ஒரு தலைவராவே ஏத்துக்கல. எல்லாரையும் கேட்டார்ல, பூரா வீட்டு நெய்யில உங்க வீட்டு பலகாரத்தை சாப்பிடாதீங்க செய்யாது. இவர் ஏன் செய்யறாரு கவர்மெண்ட் காசுல? கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு. யாரும் சொல்ல முடியாது. அவரு கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டாருங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு ஜனங்களுடைய அவர் அதே மாதிரி படிப்பு ஃபுல்லா படிக்கல. படிப்பு பாதியில நிறுத்தினவருக்கு அடுத்த பசங்க படிச்சு பதிவு பண்ணது தெரியாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு ஒரு சாமானிய பெண்ணா நீங்க இப்படி யோசிக்கலாம்ல. எப்படியோ ஒரு நடிகரோ என்னவோ அவரை போய் பார்க்க செத்துட்டாங்க, சரி ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துல ஒரு வேலை கொடுக்கறதுல என்னப்பா தப்பு இருக்கு? அதுல எத்தனை சாமானிய பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்குதுங்க. எதுக்காக நீங்க போனீங்க? அப்படின்னா உங்க நடிகரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுறேன். அப்ப ஒரு முதல்வர் கூட கிடையாது, ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அவரை பார்க்க போய் நீங்க இறந்துட்டு உங்களுக்கு வேலை கொடுத்தது ரொம்ப தப்பு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தலைவர் இது அவர் அவ்வளவு பெரிய தலைவர் இல்லங்க, இப்பதான் தலைவர் ஆக்கிட்டாங்க. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், ரேஷன், அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி. நீட் தேர்வே ஒரு வன்முறையாக இருக்கிறது. அந்த நீட் தேர்வில் ஒரு முறைகேடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான முறைகேடு நீட் தேர்வில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள். முதலாக நீட்டுக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைத்தது தமிழ்நாடு. இங்க இருக்கிற ஊராட்சி மன்றத்தில் கேட்டா அவன் சொல்றாங்க, விசிலுக்கான ஓட்டு போட்டீங்க, விசிலுக்கான போய் கேளுங்கன்றாங்க. அதானே உலக வழக்கம். எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு மேல்நாள் முதலமைச்சரை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவரை, ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவரை கொச்சைப்படுத்துகிற போது அந்த இயக்கத்தின் தொண்டன், எப்பா நீ பதவியேத்த உன் பொண்டாட்டிய காணோம், உன் பிள்ளைய காணோம், ஏப்பா உன் குடும்பம் வரல அப்படின்னு கேட்டா, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விஜய தொட்டுட்டீங்களே சாருன்னு தாவேக்காவுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ்காரங்க வந்து நிக்கிறீங்க. டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசுன்னு நினைச்சா நான் லூசுடா. இந்த புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற டிவிகே கவர்மெண்ட்ல தான் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலோ இல்ல விமர்சனம் பண்ணாலோ உடனே வீடு புகுந்து கைது பண்ணிடுறாங்க. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. இவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் மேல பல பாலியல் குற்றங்கள் இருக்குது, ஊழல் குற்றங்களும் இருக்குது. ஏன் புஷியானந்த் மேலேயே வந்து இவங்க கட்சி வக்கீலே வந்து காசு வாங்கி போஸ்டிங் போறாருன்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா புஷியானந்த் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. ஆனா அந்த வக்கீல் அம்மாவை கட்சியில இருந்தே தூக்கிட்டாங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாமையில கத்தாத. கிரவுண்ட்ல உட்காந்து மாத்திரை அரைச்சு இருந்தாரு மினிஸ்டர், அவர் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. பழனி நில மோசடி, அந்த அமைச்சர் மேல பெருசா எந்த ஆக்ஷனும் இல்ல. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. போஸ்டிங் போடுறேன்னு காசு வாங்கி ஏமாத்திட்டாருன்னு ஈசிஆர் சரவணன் மேல இவங்க கட்சி லேடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் மேலயும் எந்த ஆக்ஷனும் இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இது மாதிரி இந்த 60 நாள்ல இவங்க கட்சி உறுப்பினர்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ, அமைச்சர் முதல் கொண்டு பல பேர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா இது மேல எல்லாம் விரைந்து ஆக்ஷன் எடுக்காம இந்த அரசை கேள்வி கேட்டாலோ விமர்சனம் பண்ணாலோ வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பயமுறுத்துறீங்களா? நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் இங்க யாரும் பயப்படுறதுக்கு ஆள் இல்ல. கேள்வி கேட்டுனே தான் இருப்பா, நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். சாம்பார் ஆப் எனக்கு. ஆனா எனக்குலாம் ஒரே வருத்தம்ப்பா.
அந்த 41 பேர் செத்தப்போ இந்த இல்லீகல் என்ட்ரி எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சாங்க. அப்பவே அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? அது பண்ணல. ஒரு கலவரம் வரா மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு டெலீட் பண்ணானே, அப்பயாச்சும் இந்த இல்லீகல் என்ட்ரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடணும். பண்ணல. ஒரு பொது மேடையில அன்றைய முதல்வரை கேவலமா பேசினான். அப்பயாச்சும் அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். பண்ணல. அரசியல் மாண்பு நாகரிகம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அப்படி பண்ணியிருந்தா கூட அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்டிருப்பானுங்க. ஏன்னா இவங்க தான் பணத்தை வச்சு அரசியல் பண்றவங்களாச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.